ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏற்ற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கிட்ஸுக்கு எப்போவுமே பீஸா பாஸ்தாலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் வீட் வச்சு சத்தாக செய்கிற பாஸ்தாலாம் கூட நிறைய கிடைக்கிறது. அதனால் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதோன்னு பயப்படாமல் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நிறைய பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்குது. நாம் யூஸ் பண்ணுற பாஸ்தா வெரைட்டியில் அதை வேக வைக்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஜென்ரலாக எந்த பாஸ்தா வெரைட்டிலையுமே நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு 4-5 மடங்கு தண்ணியை கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து ஓப்பனாக வேக வச்சுக்கணும். சாதாரணமாக 11 to 12 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. வெந்ததும் ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிட்டு நல்ல கோல்டு வாட்டரை பாஸ்தா மேலே விட்டு ரின்ஸ் பண்ணிக்கணும். இப்படி செய்கிறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா உதிராக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 ஸ்பூன் நீளமாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். நமக்கு விருப்பமான காய்கறிகள் கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பட்டாணி மட்டும்தான் இதில் சேர்த்துட்டுருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்ததும் தேவையான அளவு பெப்பர் பவுடரும் உப்பும் போட்டு கலந்து வெந்த பாஸ்தாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், பாஸ்தா ரெடி. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாஸ்தாக்கு மேலே ஏதாவது சீஸ் துருவி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் காரமாகவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பெப்பர் பவுடர் போடுற டைம்லேயே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து பண்ணிக்கலாம். சுவையான பாஸ்தா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.